நேத்து வந்து கொழுந்தனார் வீடு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஏன்னா பாப்பா இப்ப ஸ்கூலுக்கு போறாங்களா, அதனால ஸ்கூல் பண்ணிட்டு வர முடியாது அப்படின்றதுனால இப்போ 3 days லீவ் விட்டுருக்கவும் வந்துட்டாங்க. 2 பேர் இருந்தாவே சேட்டை பயங்கரமா பண்ணுவாங்க, சொல்ல வேணும். இப்போ 4 பேர் வேற பயங்கர சேட்டை. காலையில இருந்து கட்டுப்படுத்தவே முடியல. ஈவினிங்க்கு மேல போய் டிவியில கார்ட்டூன் போட்டோன்னா அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு வந்து தேங்காய் சட்னி வைக்கலான்னு தோணுச்சு அப்படின்ட்டு தேங்காய் 2 இருந்துச்சு, ரொம்ப நாளாக உரிக்காம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேற வந்துட்டாங்க. அதை உரிச்சு கொடுங்க, சட்னி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அதை கொடுத்தாச்சு. அவங்க உரிச்சு கொடுத்துட்டாங்க. நைட்டுக்கு மாவெல்லாம் நான் தான் போய் வாங்கிட்டு வந்துருந்துச்சு, தேங்காய் சட்னி வைப்போம் அப்படின்ட்டு. பார்த்தா லாஸ்ட்ல பொட்டுக்கல்லே வாங்காம வந்துட்டேன். எத்தனை தடவை கடைக்கு போனாலும் ஏதாவது ஒன்று மறந்துட்டு தான் வர்றது. அப்புறம் கொழுந்தனாட்ட சொன்னாலும் அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாவே கொஞ்சம் வீடு கலகலன்னு இருக்கா, பேசி துணைக்கு ஆள் இருக்கா, அதனால நல்லா வீடு கலகலன்னு தான் இருந்துச்சு. ஆனால் வேலைலாம் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி, அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து முட்டை குழம்பு வச்சிருந்தானா அதுவும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படியே வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, நைட்டே கழுவி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் கையோட அதையும் விலக்கி வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு இனிமேல் நம்மளை போய் தூங்க வேண்டியது தான். ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.